டே 2 ஆஃப் 90 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 700 கிராம்ஸ் வந்து வெயிட் லூஸ் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த வெந்தய தண்ணி எடுத்துக்கிட்டு, இன்னைக்குள்ள ஹேபிட்ஸ் என்னலாம் பண்ணணுன்ட்டு சொல்லி நான் ரைட் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலி இந்த ஹேபிட்ஸில வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னன்னா 30 மினிட்ஸ் வாக்கிங். இந்த இது எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது, நமக்கு ஒரு 5 கேஜிஸ் வரைக்குமே ஈஸியா குறையும். நம்ம வந்து ஓவர் ஃபேட்ல இருக்கோம் அப்டின்னா, கண்டிப்பா 5 கிலோ வரைக்குமே, ஒரு சிலருக்கு 10 கிலோ வரைக்குமே ஈஸியா குறையும். அது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபேட்டு, லூஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து நார்மலா சாப்பிடுறதுலேருந்து கொஞ்சம் குறைச்சாலோ, இல்ல கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாலோ உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகும். ஆனா, ஒரு லிமிட்டுக்கு மேல நமக்கு வெயிட் லூஸ் ஆகாது. அது வந்து ஸ்டப்பர்ன் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ, எனக்கு ஆல்ரெடி 9 கேஜி லூஸ் ஆயிடுச்சு. ஸோ, எனக்கு இதுக்கு மேல ஸ்டப்பர்ன் ஃபேட் தான் நான் லூஸ் பண்ணணும். ஸோ, அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதனால தான் நான் வாக்கிங்கோட எக்ஸர்சைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டயட்லயுமே நெறைய மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாலட் தான் நான் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிறேன். ஸோ, அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேபிட் ஆட் பண்ணியிருக்கேன். நோ சுகருமே அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு எக் தோசா. இது வந்து வரகரிசியில பண்ண எக் தோசா பேட்டர். அதில நான் எடுத்திருந்தேன். அது கூட வந்து பீட்ரூட் சட்னி கொஞ்சமா எடுத்திருந்தேன். தென் லஞ்சுக்கு வந்து ஒரு சாலட் தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்குமே. மஷ்ரூம் சாலட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது. ஸோ மஷ்ரூம், ப்ரொக்கோலி, கேரட், கேப்சிகம், அந்த பர்பிள் கலர் கேபேஜ் எனக்கு இப்போ வரைக்கும் நேம் ஞாபகம் வரல. தென் பீனட்ஸ் அண்ட் இதில வந்து நான் சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமா ஆரிகானோ ஆட் பண்ணுவேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் குக்கும்பரும் ஆட் பண்ணுவேன். நல்லாவே இருக்கும். தென் வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு, லஞ்சுக்கு அடுத்து 1 ஹவர் கழிச்சு, ஒரு கப் வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். இப்போ சம்மர் ஆரம்பிச்சுடுச்சு. ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும். அதனால மோர் நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது கூட வந்து 2 பீஸ் கொய்யாப்பழம் எடுத்திருந்தேன். தென் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் எக்சர்சைஸ். நான் வந்து பர்ட்டிகுலரா இதுன்னு தான் ஃபாலோ பண்ணல. நம்ம வந்து டெய்லி ஒரே மாரி பண்ணா கூட எனக்கு போர் அடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு போர் அடிக்கும். அதனால நேத்து வந்து ஆ ராபர்ட்ஸ் ஜிம் அப்படின்னு ஒரு சேனல்ல ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி நான் எப்படி பண்ணுவேன்னா, நார்மலா ரேண்டமா தேடுவேன். நோ ஜம்பிங் எக்சர்சைஸ் அப்படின்னு தேடும்போது, எனக்கு எது கண்ல படுது, எது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ அதுதான் பார்ப்பேன். ஸோ இது வந்து ஆர்டி ஃபிட்னஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருந்த வீடியோ. ஸோ இதில வந்து 30 மினிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். தென் ஒரு 1 ஹவர் கழிச்சு வாக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் நைட்டுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து 1 கப் காஃபி எடுத்திருந்தேன். வித்தவுட் சுகர் 100 எம்எல் எடுத்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை ரவையில கிச்சடி பண்ணியிருந்தோம். நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு. அது கூட நான் வந்து பாயில்ட் சன்னா அண்ட் கொஞ்சமா சட்னி எடுத்திருந்தேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் ஹேபிட்ஸ்ல வந்து இன்னைக்கு எல்லாமே சூப்பரா நான் ஃபாலோ பண்ணிட்டேன். வாக்கிங், எக்சர்சைஸ், ட்ரெஸ் சாரி வாக்கிங், எக்சர்சைஸ். அது போக ஸ்கின், ஹேர் கேர், நோ ஜங்க், நோ சுகர் எல்லாமே சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டேன். என் டே சூப்பரா போச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு தான் சாப்பிட்டது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.